பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதல்கள். இந்த நாளிலும் இந்த வீடியோ வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணி இந்த நாள் வேத தியானத்துக்கு நேராக நம்ம கடந்து செல்லலாம். அன்புள்ள இயேசுப்பா, இந்த நாளில் உடைய பாதத்துல கடந்து வந்து உடைய வேதத்தின் மகத்துவங்களை கற்றுக்கொள்ள என் தேவனை தந்த பெரிதான கிருபைக்காக, இரக்கத்துக்காக, தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். என் தேவநீர் எங்களோடு கூட இருந்து மட்டும் நடத்தி வந்த எல்லா கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலும் நாங்கள் கற்றுக்கொள்கிற பாடங்கள் எங்களுக்கு பிரயோஜனமா இருக்கட்டும் அப்பா. ஆண்டவரே, இதை பார்க்கிற தம்முடைய மக்களுக்கு இது பிரயோஜனமா இருக்க என் தேவனீர் உதவி செய்யுங்க. நீரை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, நீரை மகிமைப்படுங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். இன்னைக்கு நம்ம அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய 3வது மிஷனரி பயணத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். போன வாரத்துல நம்ம 2வது மிஷனரி பயணத்தை பார்த்தோம். செசரியாவிலிருந்து அவர் திரும்ப அந்தியோகியா பட்டணத்துக்கு கடந்து செல்கிறத பார்த்தோம். 3வது மிஷனரி பயணம் அப்போஸ்தலர் நடபடிகள் 18ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலிருந்து 21ஆம் அதிகாரம் 17வது வசனம் வரைக்கும் இந்த 3வது மிஷனரி பயணத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலிருந்து 21ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வரை சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்க முடியும். இந்த பயணங்கள் அப்போஸ்தலனாகிய பவுல் 3 ஆண்டுகள் இந்த 3வது மிஷனரி பயணத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் 3 ஆண்டுகள் செய்ததாக நம்ம பார்க்கிறோம். இது கிட்டத்தட்ட 2515 மைல்கள் தூரம் இந்த பவுல் இந்த 3வது மிஷனரி பயணத்துக்கு பயணம் செய்ததாக நம்ம பார்க்க முடியும். இந்த மிஷனரி பயணத்தை குறித்து நம்ம பார்க்கும்போது 23ஆம் வசனத்திலே அங்கே சில காலம் சஞ்சரித்த பின்பு, அதாவது 2வது மிஷனரி பயணம் முடித்து அந்தியோகியா சபையில் இருந்தது. போன வாரத்திலே அந்தியோகியா சபை குறித்து நம்ம பார்த்தோம். அந்த அந்தியோகியா சபை ஒரு பெரிய சபை. அந்த சபையிலே சில காலம் இருந்த பின்பு அவர் மிஷனரி பயணத்தை குறித்து முடித்து எருசலேமுக்கெல்லாம் போய் திரும்ப அந்தியோகியா சபைக்கு கடந்து வருகிறார். அந்த அந்தியோகியா சபையிலே சில காலம் இருந்த பின்பு புறப்பட்டு எங்க போகிறார்? கலாத்தியா நாட்டிலையும் பிரிகியா நாட்டிலையும் சுற்றி திரிந்து சீசர் எல்லாரையும் திடப்படுத்துகிறார். எங்க கலாத்தியா நாட்டுக்கும் பிரிகியா நாட்டுக்கும் போய் அங்கே சீசர்களை எல்லாம் திடப்படுத்தி கொண்டு எங்கே வந்தார்னா எபேசு பட்டணத்துக்கு வருகிறார். அதற்கு முன்பு எபேசு பட்டணத்தில் உள்ள சபையில் என்ன நடக்கிறது அப்படின்னா, அந்த 24வது வசனத்திலிருந்து 28வது வசனம் வரை நான் வாசித்து பார்க்கும்போது, அதாவது இந்த இடத்துல இப்பொழுது ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாவும் எபேசு பட்டணத்திலே காணப்படுகிறார்கள். முன்னால எப்பொழுது அப்போஸ்தலனாகிய பவுலோடு இணைந்து கொண்டார்கள் என்பதை நம்ம பார்த்தோம். கொரிந்து பட்டணத்திலே 2ஆம் மிஷனரி அப்போஸ்தலனாகிய பவுலின் 2வது மிஷனரி பயணத்தின் போது கொரிந்து பட்டணத்திலே இருந்து அப்போஸ்தலனாகிய பவுலோடு ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாவும் இணைந்து கொள்கிறார்கள். அவர்கள் இணைந்து கொண்டவர்கள் என்ன செய்தார்கள்? அப்போஸ்தலனாகிய பவுலோட ஊழிய பயணத்திலே கடந்து வந்ததாக பார்க்க முடியும். இது கரெக்டா இருக்குமா என்று வேதத்தில் சொல்லப்படவில்லை. ஆனாலும் எபேசு பட்டணம் வரை கடந்து வந்த போது ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாவும் அங்கே இருந்து விட்டதாக கருதுகிறேன். ஏன்னா அதனாலதான் இப்போது பார்க்கும்போது 3வது மிஷனரி பயணத்தின் போது அப்போஸ்தலனாகிய பவுல் கடந்து வரும்போது ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாவும் எங்கே இருக்காங்க? எபேசு பட்டணத்துல இருக்கிறாங்க. அப்போ 1வது மிஷனரி பயணத்தின் போது அப்போஸ்தலனாகிய பவுலோடு இணைந்து ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாவும் கடந்து வருகிறாங்க. அவங்க எபேசு பட்டணத்துல இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ இப்ப எபேசு பட்டணத்துல ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாவும் இருக்கிறாங்க. அங்கே யார் வருகிறார்? அப்பல்லோ என்னும் பேர் கொண்டவர். அவர் யாருன்னா அலெக்சாந்திரியா பட்டணத்தில் பிறந்தவனும் சாதுரியவானும் வேதாகமங்களில் வல்லவனுமான அப்பல்லோ என்னும் பேர் கொண்ட ஒரு யூதன் எபேசு பட்டணத்துக்கு கடந்து வருகிறார். என்னன்னா சாதுரியவானும் வேதாகமங்களில் வல்லவனுமான அப்பல்லோ. ஆனா அவருக்கு என்னன்னா வேதத்தை நல்லா கற்று அறிந்திருக்கிறார். யோவான் ஸ்நானனை குறித்து அவருக்கு நன்றாக தெரிகிறது. இயேசு மேசியா என்கிற ஒருவர் வருவார் என்பது தெரிகிறது. ஆனால் இயேசுதான் மேசியா வந்து விட்டார் என்கிறதான
ஒரு பெரிய அறிவில்லை, ஆனால் வேதத்தை நன்காக கற்று அறிந்திருக்கிற இந்த அப்பல்லோ அவர் என்ன செய்கிறார், யோவான் கொடுத்த ஸ்தானத்தை, அதாவது யோவானுடைய சீஷராய் இருந்திருக்கக்கூடிய, யோவான் மூலம் ரட்சிக்கப்பட்டிருக்க முடியும், ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்ததான முழுமையான அறிவு அவருக்கு இல்லாதிருந்தது. அப்படிப்பட்டவர் யார் கூட வரான்னா ஆக்கில்லாக்கிட்டையும் பிரிஸ்கில்லாக்கிட்டையும் கடந்து போன போது அவர்கள் என்ன செய்கிறார்கள், இந்த ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாவும் தேவனுடைய மார்க்கத்தை அதிக திட்டமாய் அவனுக்கு விவரித்து காண்பித்து என்னது, அவன் அகாய நாட்டிற்கு போக வேண்டும் என்று இருக்கையில் அவனை என்ன செய்கிறாங்க, தேவனுடைய திட்டத்தை, இயேசுதான் மேசியா என்கிறதை, மேசியா என்று நாம் கருதி கொண்டிருக்கிற அந்த இயேசு வந்து விட்டார். யோவான் சொன்னாரே, எனக்கு பின்னாக ஒருவர் வருகிறார், அவர் என்னிலும் வல்லவராய் இருக்கிறார், அவருடைய பாதரட்சியின் வாரை அவிழ்ப்பதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று அன்றைக்கு யோவான் சொன்னாரே, அந்த இயேசு வந்து விட்டார், அவர்தான் கல்வாரி சிலுவையிலே இரத்த சாட்சியாக நமக்காக மரித்தார் என்பதை ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாவும் அப்பல்லோக்கு என்ன செய்கிறாங்க, கிறிஸ்தாந்தமாக தெரியப்படுத்துறதை பார்க்க முடியும். அதை ஏற்றுக்கொண்டு அவர்கள் என்ன செய்கிறார், இப்போ இவர் அகாய நாட்னா கொரிந்து பட்டணம், கொரிந்து பட்டணத்தில் உள்ள சபைக்காக அவர் கடந்து செல்கிறார். அங்கே அவரை அனுப்பி விடுகிறார்கள். சகோதரர்கள் மூலம் நிருபங்களை எழுதி கொடுத்து இப்போ அப்பல்லோ எங்க செய்கிறார், கொரிந்து பட்டணத்தில் இருக்கிறார். அப்படி இருக்கும்போது எபேசு பட்டணத்துக்கு யார் கடந்து வருகிறார், இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் கடந்து வருகிறார். எங்கே இருந்தவர், கலாத்தியா பெருகிய நாட்டிலே சுற்றி திரிந்து சீஷர்களை திடப்படுத்தின பவுல், இப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் எங்க என்ன செல்கிறார் என்றால் இப்ப எபேசு பட்டணத்துக்கு கடந்து வருகிறதை நம்ம பார்க்க முடியும். இந்த எபேசு பட்டணத்துல என்ன நடக்கிறது, எபேசு பட்டணத்திலே நடந்த சம்பவங்களை நம்ம 19ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து அந்த அதாவது முழு அதிகாரமே 19ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 41வது வசனம் வரைக்குமே எபேசு பட்டணத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் செய்த ஊழியங்களும் அங்கு நடந்த சம்பவங்களையும் தான் நம்ம பார்க்க முடியும். இப்ப எபேசு பட்டணத்துல முதலாவது கடந்து வந்த போது அங்கே என்ன நடக்கிறது, அங்கே ஒரு 12 சீஷர்களை சந்திக்கிறார். நான் கொஞ்சம் துரிதமாக சொல்லி கடந்து போக விரும்புகிறேன். அங்கே முதலாவது 12 சீஷர்களை சந்திக்கிறார். அவர்களுக்கும் யோவான் ஸ்நானன் சொன்னார், ஆண்டவர் மேசியா ஒருவர் வருவார் என்பது தெரியும், இயேசு வந்தது தெரியும், ஆனால் பரிசுத்த ஆவி அவர்களுக்கு அருளப்பட்டது தெரியவில்லை. யோவான் ஸ்நானன் கொடுத்த அந்த ஞானஸ்தானத்தை மட்டும் பெற்றுக்கொண்ட ஒரு 12 சீஷர்கள் அங்கே இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிவித்து பரிசுத்தாவின் அபிஷேகத்தை குறித்ததான காரியங்களை, பரிசுத்தாவி அவர்களுக்கு பொழியப்பட்டு விட்டார், அவர் அன்றைக்கே கொடுக்கப்பட்டு விட்டது என்பதை குறித்து சொல்லி அவர்களுக்கு இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்தானத்தை கொடுத்து அவர் மேலே அப்போஸ்தலனாகிய பவுல் கைகளை வைக்கிறார். அப்பொழுது பவுல் அந்த 12 பேரும் என்ன செய்கிறாங்க, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்கிறாங்க. இப்படி 3 மாதம் அளவும் என்னன்னா யூதருடைய ஜெப என்ன செய்கிறார், இவர் என்ன செய்கிறார், உபதேசித்து ஜனங்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்ததான சுவிசேஷத்தை பிரசங்கித்து கொண்டு வருகிறார். பிரசங்கித்து கொண்டு வரும்போது அங்கே எதிர்ப்புகள் கடந்து வருகிறது. ஜெபாலயத்திலே அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வழக்கமே என்னது, முதலாவது ஓய்வு நாளிலே போய் யூதருடைய ஜெபாலயங்களிலே போய் இல்ல, மேசியாவுக்காக காத்து கொண்டிருக்கிற அந்த மேசியா வந்து விட்டார், அவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்பதை எல்லா இடங்களிலும் சொல்லுவதுதான் முதலாவது. அதற்கு அப்புறம் தான் புறஜாதிகள் மத்தியிலே இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் கடந்து செல்வார். அப்படி இங்கே ஜெபாலயத்திலே 3 மாத அளவு உபதேசிக்கும் போது அங்கே எதிர்ப்புகள் வருகிறது. எதிர்ப்புகள் வந்த உடனே என்ன செய்கிறார், திறனு என்னும் ஒருவனுடைய வித்தியாசாலையிலே என்ன செய்கிறார், போகிறதா பார்க்க முடியும். திறனு என்கிறவர் ஒரு ஸ்கூல் வைத்திருந்தார், ஒரு வித்தியாசாலை வைத்திருந்தார். அவர் ஒரு கிரேக்கன் என்று அறியப்படுகிறார். அதை குறித்து நம்முடைய வேதத்தில் எங்கும் சொல்லப்படவில்லை, ஆனால் அவர் ஒரு கிரேக்கன் என்று அறியப்படுகிறார். அவர் என்னன்னா தத்துவ ஞானத்தையும்
ஒரு சில கலைகளையும் கற்பித்து கொடுக்கிற ஒரு ஸ்கூல் வைத்திருந்ததாக சொல்லப்படுகிறது. அந்த ஸ்கூல்ல என்ன செய்கிறார், திரும்ப ஜனங்களை கூட்டி என்ன செய்கிறார், அங்கே உபதேசிக்கிறதை பார்க்க முடியும். அப்படி 2 வருஷம் அளவும் என்ன நடக்குது என்றால், இவர் இந்த எபேசு சபையை, எபேசு பட்டணத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சீஷர்களுக்கு அறிவித்து அங்கே அநேகரை ஆண்டவருக்கு சீஷராக்குகிறதை பார்க்க முடியும். 10வது வசனத்தில் சொல்லப்படுறோம், 2 வருஷம் காலம் இப்படி நடந்ததினாலே ஆசியாவில் குடியிருந்த யூதரும் கிரேக்கருமாகிய எல்லாரும் கர்த்தராகிய இயேசுவின் வசனத்தை கேட்டார்கள். அதாவது ஆசியா மைனார்ல தான் என்ன இருக்குது, இந்த எபேசு பட்டணம் காணப்படுகிறது. இப்ப என்னன்னா, இதனால பவுலின் கைகளினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தருளினார். 12வது வசனத்திலே, உன்னுடைய சரீரத்திலிருந்து உருமால்களையும் கச்சைகளையும் கொண்டு வந்து வியாதிக்காரன் மேல் போட வியாதிகள் அவர்களை விட்டு நீங்கி போயின, பொல்லாத ஆவிகளும் அவர்களை விட்டு புறப்பட்டு போன. அவருடைய வஸ்திரங்களை போட்ட போது கூட அப்போ எவ்வளவு பெரிய அபிஷேகத்தின் வல்லமையை அவர் வைத்திருந்தார் என்பதை நம்ம பார்க்க முடியும். அப்படி இவருடைய அற்புதங்களை எல்லாம் பார்த்த ஜனங்களுக்குள்ளாக இப்ப மந்திர தந்திரங்கள் செய்கிறவர்களுக்கு, இது லகுவா இருக்கிறதே, இயேசுவே என்கிற ஒரு நாமம் இருக்குது, அந்த நாமத்தை சொன்ன அற்புதம் நடக்குது, இதை நாமளும் செய்யலாமே, இதை நாமும் கற்றுக்கொள்ளலாமே, இதை நாம் கடைபிடிக்கலாமே என்று மந்திர தந்திரவாதிகள் எல்லாம் இதை செயல்படுத்த ஆரம்பிக்கிறார்கள். அப்படி செயல்படுத்த ஆரம்பிக்கிறதா, அதிலேயே அவர் யூதன் தான், பிரதான ஆசாரியராய் இருந்த கேவா என்கிறவருடைய குமாரர்கள் 7 பேர் அந்த இடத்துல என்ன செய்கிறாங்க, இந்த இயேசுவின் நாமத்தை, அதாவது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவோ அவருடைய அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளவோ மனதில்லை. ஆனா எங்களுடைய கைகளினாலே மந்திர தந்திரங்கள் செய்வது போல இயேசுவின் நாமத்தை சொன்னால் அற்புதம் நடக்க வேண்டும் என்று அவர்கள் சொன்னபோது 15வது அதில் பொல்லாத ஆவி அவர்களை நோக்கி, இயேசுவை அறிவேன், பவுலையும் அறிவேன், நீங்கள் யார் என்று சொன்னார்கள். சொல்லி கேட்டு என்ன செய்தான், பொல்லாத ஆவியுடைய அந்த மனுஷன் அவர்கள் மேல் பாய்ந்து பலாத்காரம் பண்ணி அவர்களை மேற்கொள்ள அவர்கள் நிர்வாணிகளும் காயப்பட்டவர்களுமாகிய அந்த வீட்டை விட்டு ஓடி போனார்கள். இப்படிப்பட்ட ஒரு கிரியை நடைபெறுகிறதை கண்ட உடனே எபேசு பட்டணத்தில் இருந்த எல்லாருக்கும் என்னாச்சு, பயம் அடைந்தது. கர்த்தராகிய இயேசுவின் நாமம் அந்த இடத்துல மகிமைப்பட்டது. விசுவாசித்தவர்களில் அநேகர் வந்து தங்கள் செய்கைகளை வெளிப்படுத்தி அறிக்கையிட்டார்கள். அப்புறம் என்ன நடக்கிறது, மாயவத்திக்காரர்கள் அவர்களுக்கு ஒரு புத்தகம் வைத்திருப்பார்களே, அந்த புத்தகத்தை எல்லாத்தையும் கொண்டு என்ன செய்கிறார்கள், எரித்து விடுகிறார்கள். அப்படி எரித்து விடும் 50,000 வெள்ளிக்காசை அவர்கள் அன்றைக்கு தினம் எரித்த அந்த புஸ்தகங்களுடைய மதிப்பு 50,000 வெள்ளிக்காசாய் காணப்பட்டது. இப்ப என்ன, இது முடிந்த பின்பு பவுல் என்ன நினைக்கிறாரு, மக்கதோனியா, அகாயா என்னும் நாடுகளில் சுற்றி நடந்து எருசலேமுக்கு போகும்படி ஆவியில் இப்ப என்ன நடக்குது, இப்ப எபேசு பட்டணத்துல இருக்கிறாரு. இவர் என்ன நினைக்கிறாரு, மக்கதோனியால இருந்து, அதாவது அகாயா என்று சொல்லப்படுகிற நாடுதான் வந்து என்னது, கொரிந்து பட்டணம். இப்ப கொரிந்து பட்டணம் மக்கதோனியாவுக்கும் கொரிந்து பட்டணத்துக்கும் கடந்து செல்லணும்னு சொல்லி அவர் யோசனை பண்ணிவிட்டு என்ன பண்ணுகிறாரு, தீமோத்தேயுவையும் எரஸ்து என்கிறதான 2 பேரையும் எங்க அனுப்பி விடுகிறாருன்னா, இதுக்கு அதாவது மக்கதோனியாவுக்கு அனுப்பிவிடுகிறார். 22வது வசனத்துல பார்க்கும்போது, உதவி செய்தவர்கள் 2 பேராக தீமோத்தேயுவையும் எரஸ்துவையும் என்ன செய்கிறார், மக்கதோனியாவுக்கு அனுப்பிவிட்டுட்டு அவர் ஆசியாவிலே இருந்தார் என்றால் அந்த எபேசு பட்டணத்திலேயே அவர் இறந்து விடுகிறார். அப்ப என்ன நடக்குது, அங்க ஒரு பெரிய கலகம் உண்டாகிறது. தேமோத்திரியு என்னும் பெயர் கொண்ட ஒரு தட்டான் என்ன செய்கிறான், தியானாளின் கோவிலை போல வெள்ளியினால் சிறிய கோவிலை செய்து தொழிலாளிகளுக்கு மிகுந்த ஆதாயம் அறிவித்துக் கொண்டிருந்த அந்த ஒருவர் இருக்கிறார், தெமோத்திரியு அப்படிங்கிறதான ஒருவர். அவர் என்னன்னா தியானாள் என்றால் டயானா என்று சொல்லப்படுகிற ஒரு பெரிய பெண் தேவதைக்கான ஒரு கோயில் வந்து எபேசு பட்டணத்துல இருக்கிறது. அதாவது வானத்திலிருந்து அந்த தியானாள் தேவதை வந்து என்னது எபேசு பட்டணத்துல விழுந்ததாம். அந்த எபேசு பட்டணத்துக்கு தான் அந்த தியானாள் தேவதையை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு இருக்கிறது என்பதற்காக ஒரு பெரியதான ஒரு கோவில் அந்த பட்டணத்திலே இருந்ததாம். அந்த கோவில் வந்து பண்டைய நாட்கள்ல இந்த 7 அதிசயங்களில் ஒன்றாக காணப்பட்டதுதான் அந்த
கோவிலாய் காணப்படுது. அப்படி ஒரு பெரிய கோவில் என்ன செய்தது, அந்த எபேசு பட்டணத்திலே இருந்தது. இந்த தேமோத்ரியு என்கிறதான இந்த மனிதனுடைய தொழில் என்னவா இருந்தது, அதோட சாம்பிள, இப்போ தாஜ்மஹால் இருக்கு, அதோட சாம்பிள சின்னதா வடிவமைச்சு நம்ம வீடுகளில் எல்லாம் அலங்கார பொருளாய் வைக்கிறோமே, அதே போல இந்த தியானாள் தேவதையினுடைய கோயிலினுடைய வடிவமைப்பை, சிறிய கோவிலினுடைய வடிவமைப்பை சிறிய சிற்பமாக செய்து அநேகருக்கு விற்பதை அவர் என்னது செய்தார், தொழிலாக வைத்துக் கொண்டிருந்தார். இவருடைய அதனால என்னது, அதை ஒரு கோவிலாக வழிபடுகிறவர்கள் அதை தங்களுடைய வீடுகளில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வாங்குறதுனால இதனால ஒரு பெரிய ஆதாயம் இந்த தேமோத்ரியுக்கு வந்து கொண்டிருந்தது. இதனால இவர் என்ன நினைக்கிறாரு, இப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன செய்கிறார், கைகளினால் செய்யப்படுகிற தேவர்கள் அல்ல, எல்லாவற்றுக்கும் மேலான ஒருவர் இருக்கிறார், அவர் பரலோகத்தில் இருக்கிறார், அவர் கைகளினால் செய்யப்படுகிற தேவர்கள் வாசம் பண்ணுகிறவர் அல்ல என்கிறதை சொல்லிக் கொண்டு வருகிறார். இதனால் அநேக அற்புதங்கள் நடைபெறுகிறதை பார்க்கிறார்கள். அநேகர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதை பார்த்தபோது நம்முடைய தொழிலுக்கு என்ன நடந்துவிடும், ஏதாவது பாதிப்பு வந்துவிடும் என்று உணர்ந்த தீமோத்தேயு என்ன செய்கிறார், அந்த தொழிலை இவர்களை என்ன செய்கிறார், எப்படியாவது இந்த சிற்பக்கலை செய்கிறார் எல்லாரையும் ஒன்று தூரட்டி நம்முடைய தொழிலுக்கு ஆபத்து வந்துவிடும், நம்ம சிற்பங்களை செய்து தேவதைகளின் சிற்பங்கள், அதாவது தேவர்களின் சிற்பங்களை செய்து விற்று பணம் சம்பாதிக்க முடியாது என்கிறத கருத்தை அவர்களுக்கு சொன்ன போது அங்கே ஒரு கூட்டம் கலகம் உண்டாகிறதை நம்ம பார்க்க முடியும். அப்போ அந்த இடத்துல என்ன செய்கிறாங்க, மக்கதேனியாவிலிருந்து பவுலுக்கு வழித்துணையாக வந்த காய்வையும் அரிஸ்தர்க்குவையும் என்ன செய்கிறாங்க, பிடித்து கொண்டு போறாங்க. ஒரு பெரிய கலகம் உண்டாகிறது. அந்த இடத்துல அவர்களுக்கு பேசுவதற்காக அலெக்சாந்தர் என்கிறதான ஒரு யூதன் போகிறார். நீ யூதன், நீ அவர்களுக்கு தான் துணை நிற்பாய் என்று சொல்லி அவரையும் பேச விடாம பண்ணும்போது அங்க இருந்த அந்த பட்டணத்து சம்பிரதியானவன், அந்த பட்டணத்து தலைவர் என்ன சொல்லுகிறார், ஜனங்களை அமைத்து எனது மகாதேவியா ஆகிய தியானாளுக்கு வானத்திலிருந்து விழுந்த சிலைக்கு கோவிட் சிற்பாசாரியாய் இருக்கிறதை அறியாதவன் உண்டோ? இது எதிர்பேசப்படாத காரியமாகையால் நீங்கள் ஒன்றும் பதறி செய்யாமல் அமர்ந்திருக்க வேண்டும். எப்படினாலும் எபேசு பட்டணம் தியானாள் தேவதையை காப்பாற்ற கொடுக்கப்பட்ட பட்டணம் தான். அதனால நீங்க கலங்கி போக வேண்டாம். இப்போ அதனால எபேசு பட்டணத்தாரே நீங்க அமைதியாக, இவர்கள் என்ன சொல்லி கத்துகிறார்கள் என்ன, எபேசியருடைய தியானாளே பெரிய வெளிப்பா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்ததான சுவிசேஷம், எல்லாத்திலும் வல்லமையான ஒரு தேவன் இருக்கிறார், அவர் நமக்காக ஜீவனையே கொடுத்திருக்கிறார் என்பதை பிரசங்கித்துக் கொண்டிருக்கும் போது இவர்கள் என்ன சொல்லுகிறார்கள், இல்ல எபேசியருடைய தியானாளே பெரியவள் என்கிறதான ஒரு கருத்தை முன்வைத்து பெரிய ஆர்ப்பாட்டம் செய்யும் போது இந்த சம்பிரதியானவன் என்ன சொல்லுகிறான், இல்ல நீங்க இது எபேசு பட்டணம் தியானாளுடைய தேவதை ஆகிய தியானாளை காப்பாற்ற கொடுக்கப்பட்ட பட்டணம், அதிலே சந்தேகம் இல்லை. ஆனால் இப்போ தேமேத்ரியுக்கும் பவுலுக்கும் தான் ஏதோ பிரச்சனையா இருக்கிறதுனா அவங்க இந்த நியாயாசனத்துல அதை குறித்து பார்த்து கொள்ள வேண்டியதானே என்று சொல்லி அந்த பிரச்சனை அந்த இடத்துல அமர்த்துகிறதை பார்க்க முடியும். அதற்கு பின்பு எனது கலகம் அமர்ந்த பின்பு பவுல் சீசரை தன்னிடத்திற்கு வரவழைத்து வினவிக்கொண்டு மக்கதேனியாவுக்கு போகிறார். இப்போ ஏற்கனவே யாரெல்லாம் போயிட்டாங்க, தீமோத்தேயுவும் எரஸ்துவும் என்ன செய்தாங்க, மக்கதேனியாவுக்கு போயிட்டாங்க. இப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன செய்கிறார், மக்கதேனியாவுக்கு போக என்ன செய்கிறார், புறப்படுகிறார். புறப்பட்ட போது கிட்டத்தட்ட 2 வருடங்கள் எபேசு பட்டணத்துல இருக்கிறார். அதற்கு பின்பு எங்க செய்கிறார், மக்கதேனியாவுக்கு கடந்து வருகிறார். மக்கதேனியாவுக்கு கடந்து வந்து அவன் அந்த திசைகளை சுற்றி நடந்து சீசர்களுக்கு வெகுவாய் புத்தி சொல்லி கிரேக்கு தேசத்துல சேர்ந்தான். இப்ப மக்கதேனியாவை கடந்து கிரேக்கு தேசம், இந்த கிரேக்கு தேசம் தான் அகாயா நாடு. அகாயா நாட்டிலே தான் கொரிந்து பட்டணம் இருக்கிறது. இப்ப இவர் என்ன செய்கிறார், கொரிந்து சபைக்கு கடந்து வருகிறதை பார்க்க முடியும். இப்ப கொரிந்து பட்டணத்துல 3 மாதம் அங்கே இருக்கிறார். அதாவது அந்த இடத்துல கிரேக்கு தேசத்திலே சேர்ந்தார் என்று சொல்லப்படும். அந்த கிரேக்கு தேசம் தான் அகாயா நாட்டை குறிக்கிறதாய் காணப்படுகிறது. அந்த அகாயா நாட்டிலே தான் என்ன இருக்கிறது, கொரிந்து பட்டணம் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அப்ப அந்த கொரிந்து பட்டணத்திலே கடந்து வந்த போது அங்கே 3 மாதம் சஞ்சரிக்கிறார். 3 மாதம் சஞ்சரித்து போட்டு இப்ப இவர் எங்கே போகணும்னா
சீரியா தேசத்துக்கு கடந்து போக என்ன செய்கிறார், யோசிக்கிறார். சீரியா தேசத்துக்கு கடந்து போகணும் மனதா இருந்து அவர் என்ன செய்கிறார், அதாவது யூதர்கள் அவருக்கு தீமை செய்ய ரகசியமாய் ஆலோசனை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். எப்படியாவது அப்போஸ்தலனாகிய பவுலை கொன்றுவிட வேண்டும், இவர் யூத மார்க்கத்திலிருந்து அநேகரை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும்படியாக செய்து கொண்டிருக்கிறார் என்பதை அறிந்த யூதர்கள் அவரை எப்படியாவது கொலை செய்து கொள்ள வேண்டும் என்கிற சதியோசனை பண்ணுகிறதுனால என்ன செய்கிறார், மக்கதோனியா நாட்டுக்கு கடந்து வருகிறார். அந்த இடத்துல திரும்ப மக்கதோனியா வழியாக எங்க சீரியா தேசத்துக்கு போகலாம் என்கிறதான ஒரு தீர்மானத்துக்கு நேராக கடந்து வருகிறார். கடந்து வரும்போது என்னது, அவருக்கு வழித்துணையாக 7 பேர் கடந்து வராங்க. சோபத்தார், அந்த 4வது வசனம் 20ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கும். பெரோயா ஊரானாகிய சோபத்தாரும், தெசலோனிக்கியாரில் அரிஸ்தர்க்கும், செக்குந்தும், தெர்பையனாகிய காயுவும், தீமத்தேயும், ஆசிய நாட்டானாகிய திகிக்கும், துரோப்பீமும் ஆசிய நாடு வரைக்கும் அவனுக்கு வழித்துணையாய் வந்தார்கள். இப்ப என்னது, ஆசிய நாடு வரைக்கும்னா எபேசு பட்டணம் வரைக்குமே, அதாவது எபேசு பட்டணம் வரைக்குமே என்ன செய்கிறாங்க, எபேசு பட்டணத்துக்கு அவர் திரும்ப போக மாட்டாங்க. ஆனா அந்த ஆசிய நாடு எபேசு பட்டணம் இருந்த வழியாக தான் அவங்க திரும்ப என்ன செய்ய வேண்டும், அந்தியோகாவுக்கு கடந்து. அது வரைக்கும் இந்த 7 பேரும் என்ன செய்கிறாங்க, அவர்களுக்கு வழித்துணையாக வந்தாங்க. அவங்க முன்னாலே போய், இந்த வழித்துணையாய் வந்தவர்கள் எல்லாம் முன்னாலே போய் எங்க இருக்காங்க, துரோவா பட்டணத்திலே கடந்து வருகிறாங்க. இந்த இடத்திலே அப்போஸ்தலனாகிய பவுலும் லூக்காவும் தான் என்ன செய்கிறாங்க, 7 நாள் எங்களுக்காக காத்திருந்தாங்க. நாங்கள் கப்பல் ஏறி பிலிப்பி விட்டு 5 நாளைக்குள்ளே துரோவா பட்டணம். நாங்கள், அதாவது யாரெல்லாம், லூக்காவும் அப்போஸ்தலனாகிய பவுலும் திரும்ப என்ன செய்கிறாங்க, கடந்து வருகிறாங்க. எப்படி லூக்கா அந்த இடத்துல வந்தார் என்பதை குறித்து நமக்கு யோசனை வரலாம். அதை குறித்து நாம் ஏற்கனவே கற்றுக்கொண்டோம். எங்களுக்காக காத்திருந்தாங்க. இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகத்தை எழுதுகிற அவர் லூக்கா. அவர் லூக்கா என்ன சொல்கிறார், எங்களுக்காக காத்திருந்தார்கள். அப்போ பவுலோட கண்டிப்பாக யார் இருந்திருக்க வேண்டும், லூக்கா இருந்திருக்க வேண்டும். நாங்கள், அடுத்த வசனத்திலே நாங்கள், இனி வருகிற இடங்களில் எல்லாம் நாங்கள் என்று சொல்லியிருப்பார். அப்போ இந்த மக்கதோனியாவிலிருந்து அப்போஸ்தலனாகிய பவுலோடு லூக்காவும் இணைந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. அதனாலேதான் அந்த இடங்களிலே நாங்கள் என்று சொல்லப்படுகிறதை நம்ம பார்க்க முடியும். இப்ப அப்போஸ்தலனாகிய பவுலோடு லூக்காவும் இணைந்து எங்க வருகிறாங்க, துரோவா பட்டணத்துக்கு கடந்து வராங்க. 7 நாள் அங்க தங்கி இருக்கிறாங்க. அந்த 7 நாள் தங்கி இருக்கும் போதுதான் வாரத்தின் 1ஆம் நாள்ல அப்பம் பிற்கும்படி சீஷர்கள் கூடி வந்திருக்கையில் மறுநாள்ல புறப்பட வேண்டும் என்றிருந்து அவர்களோட சம்பாஷித்து ராத்திரி மட்டும் பிரசங்கித்தான். அன்றைக்கு என்னது, மறுநாள்ல எப்படினாலும் துரோவா பட்டணத்தை விட்டு என்ன செய்ய வேண்டும், கடந்து போக வேண்டும். அதனால அவர் என்ன செய்கிறார், நடுராத்திரி வரை கடந்து சம்பாஷித்து கொண்டிருக்கும் போதுதான் அங்கே ஐத்திகு என்கிறதான வாலிபன் ஜன்னலோரத்துல இருந்து எனது தூக்க மயக்கத்துல என்ன செய்கிறார், கீழே விழுந்ததினாலே 3ஆம் மெத்தையிலிருந்து 3ஆம் மாடியிலிருந்து கீழே விழுந்ததுனால மரித்தவனாய் எடுக்கப்பட்டான். அவனை அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன செய்கிறார், உயிரோடு எழுப்புகிறதை பார்க்க முடியும். அடுத்து அந்த துரோவா பட்டணத்திலிருந்து எங்கே வராங்க, ஆசோ பட்டணத்துக்கு வராங்க. ஆசோ பட்டணத்துக்கு எல்லாரும் என்ன செய்கிறாங்க, அந்த இடத்துல கப்பல் ஏறி போறாங்க. ஆனா அப்போஸ்தலனாகிய பவுல் மட்டும் என்ன செய்கிறார், கரை வழியாய் போக மனதா இருந்தபடியால் ஆசோ பட்டணம் வரைக்கும் மற்றவர்கள் கப்பல்ல போறாங்க. இவர் நடந்து போகிறார், கரை வழியாய் நடந்து போகிறார். அங்கே ஆசோ பட்டணத்திலிருந்து திரும்ப என்ன செய்யறாங்க, துரோவா பட்டணத்திலிருந்து ஆசோ பட்டணத்துக்கு வராங்க. ஆசோ பட்டணத்திலிருந்து கப்பல் ஏறி எங்கன்னா மித்துலேனே என்கிறதான பட்டணத்துக்கு கடந்து வராங்க. மித்துலேனே என்கிறதான பட்டணத்திலிருந்து கியூ தீவுக்கு கடந்து வர்றதை பார்க்க முடியும். கியூ தீவிலிருந்து சாமு தீவு என்கிறதான தீவுக்கு வர்றாங்க. அங்கிருந்து திரோக்கில்யோன் என்கிறதான ஊர்துறையில் தங்கி மறுநாள் மிலேத்து என்கிறதான பட்டணத்துக்கு கடந்து வருகிறதை பார்க்க முடியும். துரோவாலேருந்து ஆசோ வராங்க. ஆசோல இருந்து மித்திலேனே வராங்க. மித்திலேனே கியூ தீவு என்கிறதான தீவுக்கு வராங்க. அதுக்கப்புறம் சாமு தீவு என்கிறதான தீவுக்கு வராங்க. அப்புறம் திரோக்கில்யோன் என்கிறதான ஊருக்கு வந்துச்சு மிலேத்து என்கிறதான பட்டணத்துல கடந்து வராங்க. இப்ப மிலேத்து என்கிறதான பட்டணத்துல கடந்து வந்த போது
என்ன செய்யறாரு, இங்க நிறைய நாள் ஆசியாவில் போனோம்னா, அதாவது எபேசுக்கு போனோம்னா பண்டிகைக்கு பெந்தேகோஸ்தே பண்டிகை நாள்ல எருசலேம்ல இருக்க முடியாது. அதனால என்ன செய்கிறார், எபேசுக்கு கடந்து போகாம அங்க மிலேத்துவுல என்ன செய்யறாங்க, எபேசு சபையில் உள்ள மூப்பர்களை இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் வரவழைக்கிறத பார்க்க முடியும். மிலேத்துவிலிருந்து அவன் எபேசுவுக்கு ஆள் அனுப்பி சபையின் மூப்பரை வரவழைத்தான். மிலேத்துவிலே எபேசு சபையில் உள்ள மூப்பர்களுக்கு வரவழைத்து மூப்பர்களோடு அவருடைய ஊழியத்தை குறித்தும் மற்ற காரியங்களை குறித்தும் என்னன்னா சம்பாசிக்கிறார். 38வது வசனம் வரைக்கும் 17ஆம் அதிகாரத்தில் 20வது அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து 38வது வசனம் வரைக்கும் என்ன செய்யப்படுகிறது என்றால், அங்கே மிலேத்துவிலே எபேசுவின் மூப்பரை, எபேசு சபையின் மூப்பரை வரவழைத்து அவர்களுக்கு சொல்லுகிறதை பார்க்க முடியும். அதாவது நான் அநேக பாடுகள் வழியாக தான் கடந்து போகிறேன் அப்படின்னு சொல்லி அநேக காரியங்களை சொல்கிறார். என்னென்ன பாடுகள் வழியாக கடந்து போகிறேன். 24வது வசனத்திலே சொல்கிறார், ஆளுகிலும் அவைகளில் ஒன்றை குறித்தும் கவலைப்படனேன், என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன், என் ஓட்டத்தை சந்தோஷத்தோட முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படி நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன். ஆகிலும் அவைகளில் ஒன்றின் அநேக பாடுகள் இருக்கிறது, அநேக பிரச்சனைகள் இருக்கிறது, போராட்டங்கள் இருக்கிறது, எங்கு சென்றாலும் என்னுடைய உயிருக்கு ஆபத்துகள் இருக்கிறது. ஆனாலும் அவைகளில் ஒன்றை குறித்தும் நான் கவலைப்படேன் சொல்லிட்டு 25வது வசனத்திலே சொல்லுகிறார், நீங்கள் எல்லாரும் இனி என் முகத்தை காண மாட்டீர்கள் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். இனி நான் எபேசு சபைக்கு வந்து உங்களிடத்தில் என் முகத்தை காட்ட முடியாது. அதற்கு முன்பாக தனக்கு மரணம் வரும் என்பதை அறிந்தும் ஓட்டத்தை ஓடுகிற ஒரு அப்போஸ்தலனாகிய பவுலை தான் இந்த இடத்துல பார்க்கிறோம். அந்த இடத்துல அதாவது சபையை குறித்த ஒரு கரிசனையோடு 29-30 வசனங்களில் சொல்லுகிறான், நான் போன முன்பு மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும், உங்களிலும் சிலர் எழும்பி சீசர்களை தங்களிடத்தில் இழுத்து கொள்ளும்படி மாறுபாடானவைகளை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். அன்றைக்கும் நடந்தது, இன்றைக்கும் நடந்தது. என்ன சொல்கிறான், நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். சபைக்குள்ளாக கொடிதான ஓநாய்கள் வரும் என்பதையும் சொல்லிட்டு, உங்களிலும் சிலர், சபைக்குள்ளிருந்தும் சிலர் எழும்பி சீசர்களை தங்களிடத்தில் இழுத்து கொள்ளும்படியாய் மாறுபாடானவைகளை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். அப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் வரும், கருத்தாகி சபையை பார்த்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அவர் சொல்லுகிறதை பார்க்க முடியாது. 34வது வசனத்திலே சொல்லுகிறார், நீங்கள் அறிந்திருக்கிறபடி எனக்கும் என்னுடனே கூட இருந்தவர்களுக்கும் வேண்டியவளுக்காக இந்த கையே வேலை செய்தது. நான் அதை முந்தின வசனத்தில் சொல்கிறார், ஒருவனுடைய வெள்ளியாகிலும் பொன்னையாகிலும் வஸ்திரத்தை ஆகிலும் நான் இச்சிக்கவில்லை, இப்படி நான் பிரயாசப்பட்டு பலவீனரை தாங்கவும் வாங்குகிறதை பார்க்கலும் கொடுக்கிறதே பாக்கியம் என்று கர்த்தராகிய இயேசு சொன்ன வார்த்தைகளை நினைக்கவும் வேண்டும் என்று எல்லா விதத்திலையும் உங்களுக்கு காண்பித்தேன் என்று சொல்லி அந்த இடத்தை விட்டு அந்த மிலேத்து என்கிறதான இடத்தை விட்டு எனது பவுலின் கழுத்தை கட்டி அணைத்து முத்தம் செய்து எல்லாரும் என்ன செய்கிறாங்க, பிரிந்து செல்கிறார்கள். அங்கிருந்து வந்த மூப்பர்கள் என்ன செய்கிறாங்க, எபேசுக்கு கடந்து செல்கிறாங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் திரும்ப என்ன செய்கிறாங்க, என்னதுன்னா கோஸ்தீவுக்கு வராங்க. கோஸ்தீவிலேருந்து வந்து ரோது தீவுங்கிறதான ஒரு தீவுக்கு வந்து பத்தாரா என்ன பட்டணத்துக்கு வராங்க. அங்கிருந்து பெனிகேக்கு போகிற கப்பலை ஏறி சிப்ரு தீவு கடந்து வராங்க. அந்த சிப்ரு தீவுல என்ன செய்கிறாங்க, 7 நாட்கள் தங்கி இருந்து திரும்ப தீரு பட்டணத்தை விட்டு, தீரு பட்டணத்திலிருந்து எங்க வராங்க, பித்தலோமாய் என்கிறதான ஒரு பட்டணத்துக்கு வந்து அங்கே 1 நாள் தங்கி இருக்கிறாங்க. பித்தலோமா என்கிறதான பட்டணத்துக்கு கடந்து வராங்க. அங்கிருந்து என்னன்னா செசரியா பட்டணத்துக்கு வராங்க. செசரியா பட்டணத்துக்கு கடந்து வரும்போது அங்கே என்ன செய்கிறாங்க, பிலிப் என்னும் ஒருவனாகிய ஒரு சுவிசேஷனுடைய வீட்டுல தங்கி இருக்கிறாங்க. அங்க வந்து என்னன்னா 4 குமாரத்திகள் அந்த பிலிப் என்கிற சுவிசேஷகனுக்கு இருக்கிறாங்க. அந்த 4 குமாரத்திகளுமே தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்களாய் காணப்பட்டதை பார்க்க முடியும். அங்கிருந்து என்னன்னா, அங்கே அநேக நாள் தங்கி இருக்கையில் அகபு என்ன பேர் கொண்டதான ஒரு தீர்க்கதரிசி வந்து சொல்லுகிறார், இந்த கட்சி, அதாவது பவுலுடைய கட்சி உடையவன் என்ன செய்வான், கால்களையை கட்டி கொண்டு இந்த கட்சியை உடையவனை எருசலேமில் உள்ள யூதர்கள் இவ்விதமாய் கட்டி புறஜாதியார் கையில் ஒப்பு கொடுப்பார்கள் என்று பரிசுத்த ஆவியினால் சொல்லுகிறதுனால அந்த இடத்துல தடை பண்ணுகிறாங்க. அகபு தீர்க்கதரிசி
சொன்னது போல எருசலேமில் நடக்கும் என்பதை சொன்னபோது இல்லை இல்லை, என்ன நடந்தாலும் நான் ஆண்டவருக்காக செய்ய வேண்டிய ஊழியத்தை செய்வேன்னு சொல்லி திரும்ப செசரியா பட்டணத்திலிருந்து எங்க வர்றாங்கன்னா எருசலேமுக்கு கடந்து வருகிறத நம்ம பார்க்க முடியும். செசரியா பட்டணத்திலிருந்து எருசலேமுக்கு கடந்து வருகிறத பார்க்க முடியும். இப்படிதான் இவர்களுடைய பிரயாணம் 3வது மிஷனரி பயணத்திலே இருந்ததை நம்ம பார்க்க முடியும். முதலாவது எங்கேருந்து ஆரம்பிக்கிறார்கள் என்பதை நம்ம பார்த்தோம் என்றால், முதலாவது அந்தியோகியா பட்டணத்திலிருந்து கலாத்தியா பிரிகியா நாடுகள் வழியாக எபேசு பட்டணத்திலே கடந்து வராங்க. எபேசு பட்டணத்திலே அநேக ஊழியங்களை நிறைவேற்றி விட்டு திரும்ப என்னது மக்கதோனியாவை கடந்து போய் மக்கதோனியாவிலிருந்து என்ன செய்யறாங்க, கிரேக்கு தேசம் அங்கதான் கொரிந்து பட்டணத்துக்கு கடந்து வருகிறதை பார்க்க முடியும். திரும்ப கொரிந்து பட்டணத்திலிருந்து மக்கதோனியா வழியாக ஆசியாவுக்கு போகிறதற்காக பல வழிகளை தாண்டி என்ன செய்யறாங்க, ஆசோ பட்டணத்துக்கு வராங்க. ஆசோ பட்டணத்திலிருந்து மித்திலேனிக்கு வராங்க. மித்திலேனிலிருந்து கியூ தீவுக்கு வராங்க. கியூ தீவிலிருந்து சாமு தீவுக்கு வராங்க. சாமு தீவிலிருந்து துரோக்லியோன் என்கிறதான பட்டணத்துக்கு வந்துச்சு மிலேத்து வராங்க. மிலேத்துல தான் அந்த மூப்பர்களை வரவழைத்து அவர்களுக்கான ஆலோசனையை பவுல் கொடுக்கிறார். அதுல இருந்து கோஸ்தீவை கடந்து ரோது தீவு, பத்தாரா என்கிறதான பட்டணத்துக்கு வந்து அங்கிருந்து சிப்ரு தீவுக்கு வந்து சிப்ரு தீவுல இருந்து தீரு தேசத்துக்கு தீரு பட்டணத்தை கடந்து பித்தலோமாய் பட்டணத்தை கடந்து என்ன எங்க வராங்க, செசரியாவுக்கு வந்து செசரியாவிலிருந்து திரும்ப எருசலேமுக்கு கடந்து வருகிறத பார்க்கிறோம். இதுதான் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய 3வது மிஷனரி பயணமாய் காணப்படுகிறதை பார்க்க முடியும். அதற்கு பின்பு அவர் எபேசு சபைக்கெல்லாம் கடந்த இந்த இது வழியாக கடந்து போகும்போது இந்த பயணங்களின் போதே அநேக நிருபங்களை அவர் எபேசுல தங்கி இருக்கும் போது 2 கொரிந்தியர் நிருபத்தை எழுதியிருக்கலாம் என்பதை கருதுகிறார்கள். அதற்கு முன்பாகவே 1 கொரிந்தியர் நிருபத்தை எழுதியிருக்கிறார். இந்த எபேசுவிலே தங்கியிருந்து அதற்கு பின்புதான் அந்த நாட்களிலே தான் 1 கொரிந்தியர் 1ஆம் நிருபத்தை, அதாவது 1 கொரிந்தியர் நிருபத்தை தீத்துவிடம் கொடுத்து அனுப்பினதாக சொல்லப்படுகிறது. இன்னும் அநேக நிருபங்களை இந்த கொரிந்து பட்டணத்திலே 3 மாதம் தங்கி இருக்கும் போது இன்னும் அநேக நிருபங்களை அவர் எழுதினதாக சொல்லப்படுகிறது. அதெல்லாம் நம் நிருபங்களை கற்றுக்கொள்ளும் போது அதையெல்லாம் கற்றுக்கொள்ளலாம். இப்படி அவருடைய ஊழியத்தின் ஓட்டத்திலே எவ்வளவு பாடுகள் வந்த போதிலும் ஆண்டவருக்காக சுவிசேஷத்தை சொல்வதையும் நிறுத்தவில்லை, அவருக்காக படுகிற பிரயாசத்தையும் நிறுத்தவில்லை. எல்லா நேரங்களிலும் ஆண்டவருக்காக நின்று இந்த மிஷனரி பயணத்தை நிறைவேற்றினார். ஆண்டுடைய சமூகத்தில் ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கலாமா? அன்புள்ள இயேசப்பா, உங்களுடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே எங்களுடைய ஜீவனையும் பொருட்டாக எண்ணாதபடிக்கு ஆண்டவரே உம்முடைய சுவிசேஷத்திற்காய் நிற்க உமக்காக ஓட உழைக்க எங்களுக்கும் கிருபைதாங்க. உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி சமர்ப்பித்து அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். நீரே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, நீரே மகிமைப்படுங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். தேங்க்யூ.